உம்முடைய கிருபை மாறாதது, உம்முடைய தயவு மாறாதது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நோக்குகிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற தெய்வம் நீர் ஒருவரே. ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வருமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory to God, glory to God, glory to God. Hallelujah, hallelujah, hallelujah. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கண்களிலே எங்களுக்கு தயவு உண்டாகட்டும், உம்முடைய கண்களிலே எங்களுக்கு தயவு உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நம்பி வருகிறோம் ஆண்டவரே, உம்மை நம்பி வருகிறோம் ஆண்டவரே, உம்மை நம்பி வருகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நம்பி வருகிறோம் கர்த்தாவே. Glory, glory, glory to God. Hallelujah, 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 hallelujah. Glory to God, glory to God, glory to God. திருப்தியாக்கி அனுப்பும் ஆண்டவரே. Glory. கர்த்தாவே, இந்த ஜெப நேரத்தை நாங்கள் உம்முடைய வழிநடத்துதலுக்கும் ஆளுகைக்கும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஜனங்கள் பல உணர்வுகளோடு, தேவைகளோடு, எதிர்பார்ப்புகளோடு வந்து அமர்ந்திருக்கலாம். மனுஷன் முகத்தை தான் பார்க்க முடியும், தேவன் இருதயத்தை பார்க்கிறீர். இருதயத்தின் ஆழங்களை அறிகிறீர். இருதயத்தின் யோசனைகளை வகையறுக்கிற தேவன் நீர். அதற்கு ஏற்றபடி எங்கள் மத்தியிலே ஊழியம் செய்வீராக. ஹல்லேலூயா. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? Let us all raise to our feet. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். அப்படிப்பட்ட நிலையில் நாம் இல்லாமல் இருந்தாலும் இந்த பாடலை நம்பிக்கையோட, விசுவாசத்தோட நாம் அறிக்கை செய்ய போகிறோம். கர்த்தர் ஒரு பெருக்கத்தை, ஒரு விருத்தியை நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் கட்டளையிடுவார். ஆமென். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். 5 அப்பங்கள், சில மீன்கள், அதிகமான மக்களை வயிறார உணவளித்தார். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம்.
பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். வனாந்தர வாழ்க்கை பசி ஏற்பட்ட போது காடைகளை வரவழைத்து மன்னாவினால் உணவளித்து தேவ ஜனங்களின் பசியை திருப்தியாக்கினார். காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார். முதிர் வயது ஆனாலும் பசுமையாய் வாழ செய்வார். நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார். நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார். முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழ செய்வார். முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழ செய்வார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி திருப்தியாக்கி நடத்திடுவார். தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார். தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு. பாடி கொண்டாடுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடின வண்ணமாகவே எங்கள் வாழ்விலே அபிவிருத்தி ஏற்படட்டும், பெருக்கங்கள் ஏற்படட்டும். தொடர்ந்து வசனங்களை வாசித்து ஜெபிக்கும் போதும் தெய்வ பிரசன்னம் எங்களை வழிநடத்துவதாக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே தருகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காரலாம். கர்த்தர் நல்லவர், எல்லாவற்றையும் செம்மையாய் செய்ய கர்த்தர் உதவி செய்து வருகிறார். உங்களுடைய கவனத்தை யோவான் 6ஆம் அதிகாரத்திற்கு நேராக திருப்ப விரும்புகிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம். அது ஒரு பெரிய பகுதி, நமக்கு நேரம் இல்லை. இன்னும் சரியாக சொல்ல போனால் 45 நிமிடத்திற்குள்ளாக இந்த முதல் செஷனை நாம் முடிக்க வேண்டும்.
11ஆம் வசனத்தை நாம் கவனிக்கும்போது, இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தியிருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டி மட்டும் கொடுத்தார். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆனால் இந்த குறிப்பிட்ட வசனத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகளை நாம் அடிக்கடி கேட்டது கிடையாது. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் என்ன செய்தாராம்? கொடுத்தாராம். வேண்டிய மட்டும் கொடுத்தார். இது நாம் அடிக்கடி வாசிக்காத ஒரு வார்த்தை. வேண்டிய மட்டும் கொடுத்த. நமக்கு இந்த சம்பவம் தெரியும். 5 அப்பம் 2 மீன். புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் இருந்தாங்க. அவங்க சாப்பிட்டாங்க, திருப்தி அடைஞ்சாங்க. 12 கூடைகள் அவங்க சுமந்து கொண்டு போனாங்க. அந்த காரியங்கள் நமக்கு தெரியும். ஆனால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். ஹல்லேலூயா. வேண்டிய மட்டும் கொடுத்தார். Likewise of the fish, as much as they wanted. அப்படி அவர்களை சாப்பிட வைத்தும் அவர்கள் 12 கூடை நிறைய அவர்கள் மீதம் எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒரு இடத்துல 7 கூடைகள் நிரம்பி அவர்கள் எடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் பிரசன்னமாக, இயேசு எந்தெந்த இடத்தில் பிரசன்னமாக இருக்கிறாரோ அந்தந்த இடத்தில் சிறிய காரியங்களும் பெரிதாக மாறிவிடுகிறது. ஒரு ஆமீன் சொல்லணுமே. ஹல்லேலூயா. சீஷர்கள் 5 அப்பம் 2 மீனை அவர்கள் பார்க்கும்போது முடியாது என்று நினைத்தார்கள். திரள் கூட்டமான மக்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களிடத்தில் இருக்கிறதான சாப்பாடு, போஜனம் 5 அப்பம் 2 மீன். சீஷர்களுக்கு அது ஒரு கடினமானதாக, சாத்தியமில்லாததாக காட்சி அளித்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவை அங்கே பார்க்கும்போது அந்த வசனத்தில் நாம் வாசித்தோம், அதை எடுக்கிறார். விசுவாசத்தோடு கூட பிதாவாகிய தெய்வத்திற்கு அவர் ஸ்தோத்திரம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு சீஷர்களிடத்திலே என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு என்ன செய்தார்களாம்? கொடுத்தார்களாம். இந்த வாக்கியத்தை கவனியுங்கள். Our limitation is not a limitation to God. நம்முடைய வரம்பு, லிமிட்டேஷன் என்று சொல்லும்போது வரம்பு, நமது வரம்பு தெய்வத்திற்கு ஒரு வரம்பு அல்ல. நமக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கிறது, நமக்கு ஒரு வரம்பு, ஒரு சக்தி, அவ்வளவுதான் அப்படிங்கிற நிலைமையில நாம் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர், அவருடைய வரம்பு நம்முடைய வரம்பை போல அல்ல. நம்முடைய வரம்பிற்கு அப்பாற்பட்ட நிலையிலே அவருடைய பெருக்கம் காணப்படுகிறது. இந்த அதிகாரத்திலே என்னை அதிகமாக யோசிக்க வைத்ததான ஒரு வசனம் உண்டு. அது 6ஆம் வசனத்தை கவனியுங்கள். யோவான் 6:6, தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். இயேசுவானவருக்கு ஏற்கனவே ஒரு பிளான் இருக்கிறது. ஒருவேளை நான் நினைக்கிறேன், அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கும்போது மக்களெல்லாம் பார்த்துருப்பாரு, ரொம்ப டயர்டாக இருந்திருப்பாங்க. ஏன்னா அது ரொம்ப நீளமான அது ஒரு போதனையாக காணப்பட்டது. எல்லாரும் ஆர்வமாக உட்கார்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். நேரம் போகிறதே தெரியவில்லை. இயேசு அதெல்லாம் கவனித்திருப்பார். சரி, நம்ம பேசுறதை எவ்வளவு காது கொடுத்து அமைதியாக, ரொம்ப ஊக்கமாக, உற்சாகமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. ஆராதனையின் முடிவிலே, என்னுடைய போதனையின் முடிவிலே எல்லாருக்கும் நல்ல ஒரு சாப்பாடை நம்ம கொடுத்து என்ன செய்யணும்? அனுப்பணும்னு சொல்லிட்டு அவர் ஏற்கனவே அவருடைய மனதில் அந்த பிளான் இருந்திருக்குது. அப்படி இருந்தும் சீஷர்களிடத்தில் என்ன செய்கிறாரு? ஒரு கேள்வி கேட்கிறாரு. 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
ஓகே. இவர்கள் சாப்பிடத்தக்கதான அப்பங்களை எங்கே கொள்ளலாம்? இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம்? அந்த வசனத்தை சொல்லிவிட்டு தான் மறுபடியும் அடுத்த வசனம் சொல்லுகிறது, இயேசு தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். நம்முடைய தேவைகள், நாம் அதை தேவை என்று உணர்வதற்கு முன்பதாகவே நம்முடைய பரம தந்தை அந்த தேவையை அறிந்திருக்கிறார். அந்த தேவைக்கான விடையையும் அவர் ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. மத்தேயு 6:8 இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். Your father knows the things that you have need of. உங்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் அவரிடத்தில் தெரிவிப்பதற்கு முன்பதாகவே அவர் அறிந்திருக்கிறார். அதற்குரிய பரிகாரம், அதற்குரிய பதிலையும் இயேசு தன்னகத்தே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். The Lord is my shepherd. The Lord is my shepherd. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். பிலிப்பு அங்கே பார்க்கும்பொழுது எவ்வளவு பணம் கிடைத்தாலும் அவ்வளவு கூட்டத்திற்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து சமாளிக்க முடியாது. ஆனால் அந்த ஒரு சூழ்நிலையை இயேசுவானவர் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நம்முடைய பிரச்சனையின் அளவு தேவனின் மகத்துவத்தை மறக்க செய்துவிடக்கூடாது. மறுபடியும் சொல்லுகிறேன், நம்முடைய பிரச்சனையின் அளவு தேவனுடைய மகத்துவத்தையும் அவருடைய வல்லமையையும் மறக்க செய்துவிட நாம் அனுமதிக்கவே கூடாது. Don't allow the size of your problem to make you forget the size of your God. Don't allow the size of your problem to make you forget the size of your God. நம்முடைய பிரச்சனையினுடைய அளவை பார்த்து தேவனுடைய அந்த மகத்துவம், அவருடைய அந்த கிரேட்னஸ், அதை நாம் என்ன செய்து விடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. இன்னும் சொல்ல போனால், நம்முடைய பிரச்சனைகளை காட்டிலும் எவ்வளவு பெரியதென்று நாம் நினைக்கிறோமோ நம்முடைய பிரச்சனையை அதைவிட பெரியவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஆகவே நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சம்பவத்தை நீங்கள் வாசிக்கும் போது இன்னும் ஒன்றை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. சாத்தியமற்ற சூழ்நிலைகளில் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை அவர் சோதிக்கிறார். சாத்தியமற்ற சூழ்நிலைகளில் நம்முடைய விசுவாசத்தை அவர் சோதிக்கிறார். முடியாது, சாத்தியமில்லை, நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று நாம் எந்த சூழ்நிலை வழியாக போகிறோமோ அந்த சூழ்நிலைகளில் நமக்கு இருக்கிற விசுவாசம் எவ்வளவு என்பதை ஆண்டவர் சோதனை செய்து பார்க்கிறார். ஆகவேதான் பிலிப்புவை பார்த்து அப்படி கேட்டார், இவர்களுக்கு நாம் எங்கே ஆகாரத்தை கொள்ள முடியும்? இயேசுவுக்கு பதில் தெரியாததினாலே பிலிப்புவிடம் கேட்கவில்லை. பிலிப்புனுடைய விசுவாசம் எந்த அளவாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக இயேசு கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். உண்மையாகவே அவருக்கு ஒரு விசுவாசம் இருந்திருந்தால் பிலிப்புவுக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடும், ஆண்டவரே, எங்களால் முடியாதது தான், ஆனால் உம்மால் முடியும் என்கிற விசுவாச வார்த்தை அவருக்கு வந்திருக்கலாம். Sometimes God allows us to face situations that are beyond our ability. நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட நிலையிலே அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் சந்திக்க ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே
அதை அனுமதிக்கிறார். காரணம், அந்த நேரத்திலே நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது, நம்முடைய வார்த்தைகள் விசுவாசம் நிறைந்ததாக வருகிறதா என்பதை அவர் கவனிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த நேரத்தில் நாம் சொல்ல வேண்டும், ஆண்டவரே, என்னால் முடியாதது தான், ஆனால் உம்மால் எல்லாம் முடியும். I cannot, but God can. என்னால் முடியாதது தான், ஆனால் ஆண்டவர் இந்த சாத்தியமற்ற சூழ்நிலையில் எனக்கு வேண்டிய காரியங்களை செய்ய அவர் வல்லவர். சகரியா 4:6, சகரியா 4:6 நாம் வாசிக்கிறோம், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா 32:27 நாம் பார்க்கும்போது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. சாத்தியமற்ற சூழ்நிலையில் நாம் போய் கொண்டிருக்கும் போது, எதிர்மாறான சூழ்நிலை வழியாக நாம் போய் கொண்டிருக்கும் போது, நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட நிலையிலே நாம் போய் கொண்டிருக்கும் போது, நாம் நினைக்க வேண்டும், இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் என்னால் எதுவும் செய்ய முடியாது, உண்மைதான். ஆனால் என்னோடு கூட இருக்கிறவர் எனக்காக காரியங்களை செய்வார். சாத்தியமற்ற சூழ்நிலைகள் வந்தாலும் அவரை கொண்டு நான் அதை எதிர்கொள்ளுவேன் என்கிற ஒரு விசுவாசம் நமக்குள் இருக்குமானால், அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தி அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக, never despise what you have because it looks small. தேவை ஒரு பெரிய தேவை, ஆனால் உங்களிடத்தில் இருக்கிறதோ கொஞ்சம் சின்ன ஒரு காரியம். ஆகவே நாம் அதை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் இருந்தார்களாம். குறைந்தபட்சமாக நாம் சொல்ல வேண்டுமானால் 25,000 மக்கள் அந்த இடத்துல இருந்திருக்கக்கூடும். குறைந்த கணக்கு. ஆனால் அவர்களுக்கு இருந்த சாப்பாடுனுடைய அளவு 5 அப்பம் 2 மீன் தான், சில மீன்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அதை நாம் அற்பமாக எண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த கொஞ்சம் ஆண்டவருடைய கரத்திற்குள்ளாக வரும்போது அது பெரிதாக மாறுகிறது. அந்த சம்பவத்தில் நடந்தது அப்படித்தான். அந்த சிறுவனுடைய கைகளில் அந்த ஆகாரம் இருந்த வரைக்கும் அது கொஞ்சம் தான். அந்த ஆகாரம் எப்பொழுது இயேசுனுடைய கைகளிலே டிரான்ஸ்ஃபர் ஆனதோ, பரிமாற்றம் செய்யப்பட்டதோ, அந்த நேரத்தில் அந்த கொஞ்சம் எப்படியாக மாறினது? அதிகமாக மாறினது. அந்த சிறுவன் தன்னிடத்தில் அதிகம் இல்லாமல் இருந்தாலும் தன்னிடத்தில் இருந்ததை இயேசுவினிடத்தில் அதை கொடுக்கும்படி ஒப்பு கொடுத்தான். நம்முடைய வாழ்க்கையில இது என்ன, இதை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன், இதை கொண்டு என்ன சாதிக்க போகிறேன் என்று சொல்லி நாம் தாழ்வாக நம்மை நாமே எண்ணிவிடக்கூடாது. சிறியதாக இருந்தாலும் அது ஆண்டவருடைய கரத்திலே கொடுக்கப்படும் போது அதை ஆண்டவர் பெருக்கப்படுத்துகிறார், விருத்தி அடைய செய்கிறார். நமக்கு திருப்தியான வகையிலே அந்த கொஞ்சத்தை அதிகமாக மாற்றி கொடுக்கிறார். தாவீது கையில எத்தனை கூழாங்கற்கள் இருந்தது? எத்தனை? 5 கூழாங்கற்கள் இருந்தது. ஆனால் எத்தனை தான் அவருக்கு தேவைப்பட்டது? 1. யாரை வீழ்த்தணும்? கோலியாத். கோலியாத் யாரு? ராட்சதன், பெலிஸ்தன். அவன் ராட்சதன். ஹைட்டு. தாவீது இப்படிதான் பார்த்துருக்கணும் கோலியாத்தை. அவ்வளவு உயரமான ஒரு மனிதர். ஆனாலும் சிறிய கல், சிறிய கவன், அவ்வளவுதான் அவருடைய கையில் இருந்தது. விசுவாசத்தோடு கூட அதை பயன்படுத்துகிறார். எதிரி வீழ்த்தப்பட்டான். மோசே மூலமாக ஆண்டவர் எகிப்து தேசத்திலே பல அற்புதங்களை செய்கிறார். அதற்கு காரணமாக இருந்தது அவருடைய கையில் இருந்ததான ஒரு சிறிய கோல். மோசை அனுப்பும்போது மோசைக்கு ரொம்ப பயம், நிறைய கேள்விகள். ஆண்டவரே, அவ்வளவு ஒரு பெரிய இடத்திற்கு, ஒரு பெரிய வேலைக்கென்று என்னை அனுப்புகிறீரே, என்னிடத்தில் ஒன்றுமே இல்லையே
அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், உன் கையில் என்ன இருக்குதுன்னு சொன்னார். கேட்டார். மோசே சொல்றாரு, கோல், அந்த கோலை கீழே போடு அப்படின்னு சொல்றாரு. கீழே போட்ட என்னவா மாறினது? சர்ப்பமாக மாறினது, பாம்பாக மாறினது. உடனே மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது வாளை பிடித்தார். அது மறுபடியும் கோலாக அவருடைய கையில் மாறிவிட்டது. இப்போ போ, உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன். எந்த கோலை நீ அற்பமாக எண்ணினாயோ, அதை கொண்டு நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டாயோ, அதே கோலை கொண்டு நான் அந்த பெரும் ஜனத்தை நடத்தி வர உன்னை பயன்படுத்துவேன். உன் கையில் இருக்கிறதான அந்த சிறிய கோலை பயன்படுத்துவேன். கர்த்தர் நல்லவர். ஒரு விதவையை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த விதவை அம்மா, அவங்க வீட்டில் எண்ணெய் இருந்தது. எண்ணெய், அந்த எண்ணெயும் எவ்வளவு இருந்தது? ஒரு பேரல் இருந்துச்சா? பேரல் இல்லை, ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம்தான் எண்ணெய். இன்னொரு வீட்டில் பார்க்கும்போது ஒரு குடம் எண்ணெய் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எண்ணெய் என்ன செய்தது? பெருகினது. அல்லேலூயா, பெருகினது. இந்த சம்பவத்திலையும் கூட அப்படித்தான். 5 அப்பம் 2 மீன், அது ஆண்டவருடைய கரத்திலே கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் அதை பெரிதுபடுத்தினார், அதிகப்படுத்தினார். அநேகருடைய பசியை அது ஆற்ற முடிந்தது. நமக்குள்ளாக நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, என்னிடத்தில் எவ்வளவு இருக்கிறது என்று நாம் கேட்கக்கூடாதாம். இருக்கிறதை நான் ஆண்டவருடைய கைகளில் ஒப்படைத்து விட்டேனா என்று நாம் கேட்க வேண்டுமா? என்ன கேட்கக்கூடாது? என்னுடைய கையில் எவ்வளவு இருக்கிறது, ஐயோ கொஞ்சம் தானே அப்படிங்கிறத விட, கொஞ்சமோ அதிகமோ என்னிடத்தில் உள்ளதை என் ஆண்டவருடைய கரத்திலே நான் ஒப்படைத்து விட்டேனா? அப்படி ஒப்படைத்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கு வேண்டிய அபிவிருத்தி நம்முடைய வாழ்க்கையில் வரும். நமக்கு வேண்டிய திருப்தியை ஆண்டவர் கொடுப்பார். நம்முடைய தேவைகளை ஆண்டவர் அற்புதமாய் சந்திப்பார். அந்த சின்ன காரியத்தை நாம் அர்ப்பணம் செய்யும்போது ஆண்டவர் அதை பெருகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஒரு வாசகத்தை இப்படியாக வாசித்தேன். What we keep for ourselves remains small. நமக்கென்று எதை நாம் வைத்துக் கொள்ளுகிறோமோ அது சிறிதாகவே இருக்குமா, கொஞ்சமாகவே இருக்குமா. What we surrender to Jesus can become a blessing to many. அந்த பையன் கொஞ்சம் யோசனை செய்து பார்த்து, நம்முடைய அம்மா கஷ்டப்பட்டு இந்த அப்பத்தையும் இந்த மீன்களையும் ப்ரிப்பேர் பண்ணி நான் பசியாக இருக்கும்போது சாப்பிடுவதற்காக கொடுத்தார்கள். இப்போ இங்கு ஒரு பெரிய தேவை இருக்கிறது என்று சொல்லி அதை மறைத்து வைத்திருப்பார் என்று சொன்னால் அந்த பையன், அவருடைய கையில் அதே அளவிலான சாப்பாடு மாத்திரம்தான் இருந்திருக்கும். ஆனால் அதை கொடுத்தது நிமித்தமாக அந்த பையனும் சாப்பிட்டாப்புல, அநேகருக்கும் அந்த போஜனம் உதவியாக காணப்பட்டது. நான் நினைக்கிறேன், ஒருவேளை ரொம்ப நேரம் அவர் உட்கார்ந்ததுனால பசி வந்தபோது அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் அவர் சாப்பிட்ருந்தாருன்னா அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்திருக்காது, ஒரு திருப்தி இருந்திருக்காது. அரை வயிறுன்னு சொல்கிறோம்ல, ஒருவேளை அப்படி கூட அனுபவங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த சின்ன சாப்பாடை அவர் கொடுத்ததுனால வேண்டிய மட்டும் மீன்கள் கிடைத்தது. அல்லேலூயா, வேண்டிய மட்டும். What we keep for ourselves remains small. What we surrender to Jesus can become a blessing to many. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பவுல் இப்படியாக சொல்லுகிறார், விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஹல்லேலூயா. அவர் God is not a pauper. அவர் தரித்திரவாசி அல்ல. நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் விதைக்கிறவனுக்கு விதையை தருகிறார், புசிக்கிறதற்கு ஆகாரத்தை அளிக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் விதையை நமக்கு தந்து
அந்த விதையை நாம் விதைக்கும் போது அதிலே ஒரு பெருக்கத்தை ஏற்படுத்தி நம்முடைய விளைச்சலை வர்த்திக்க பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த மாலை நேரத்திலே நம்முடைய கையில் இருக்கிறதான காரியம் என்ன? அந்த சிறு பையனுடைய கையிலே இருந்தது 5 அப்பம் 2 மீன். கொஞ்சம்தான், சாதாரணமான ஒரு டிஃபன் தான், சின்ன டிஃபன். உங்களது கையிலே என்ன இருக்கிறது? நம்முடைய கைகளிலே நேரம் இருக்கிறது, தாளந்துகள் இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, ஒருவேளை செல்வாக்கு இருக்கலாம். உங்களுக்கு இருப்பவற்றை ஆண்டவரிடத்திலே கொடுங்கள். ஹல்லேலூயா. இதை கொண்டு என்ன நடக்க போகிறது? கொஞ்சம் தானே, இதை கொண்டு என்ன பெரிய காரியம் நடந்துவிட போகிறது என்று சொல்லி உங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளாதீர்கள். அதை கொடுங்கள் ஆண்டவரிடத்திலே. ஆண்டவர் சொல்லுகிறார், அதை என்னிடம் கொடுங்கள். அந்திரேயா சொல்லுகிறார், இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவனிடத்திலே 5 அப்பம் 2 மீன்களும் இருக்குது என்று சொல்லும் பொழுது இயேசு சொன்னார், அதை என்னிடம் கொடுங்கள். ஹல்லேலூயா. அதை வாங்கினார். யோவான் 6:16 நாம் வாசிக்கிறோம். நன்றி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நன்றி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அற்புதம் வெளிப்படுவதற்கு முன்பதாகவே இயேசு நன்றி சொல்லுகிறார். அது ஒரு நல்ல ஒரு பாடம். இன்னும் அற்புதமே நடக்கலை. கையில் இயேசுனுடைய கைகளில் இப்போ 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது. இன்னும் அற்புதம் நடக்கலை, இன்னும் அது பெரிதாக மாறலை, அபிவிருத்தி அடையலை. ஆனாலும் அந்த காரியத்தை எடுத்து நன்றி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கிறதா? ஒரு தேவை ஒன்று இருக்கிறது, அந்த தேவைக்கான காரியம் கொஞ்சம் தான் நமக்கு இருக்கிறது. அது நமக்கு நல்லா தெரியும், இது போதாது என்று சொல்லி. ஆனாலும் ஆண்டவர் மேல் நமக்கு விசுவாசம் வருகிறதா? இதை கொண்டும் ஆண்டவர் செய்ய வல்லவர், எதையும் செய்ய வல்லவர், எப்படியும் என்னை நடத்த வல்லவர் என்கிற விசுவாசம் அந்த குறைச்சலான நேரத்திலே நமக்கு ஏற்படுகிறதா? அந்த இறுதியும் நமக்கு இருக்குமானால் நிச்சயமாக நாமும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அற்புதம் நடந்ததற்கு பிறகு அல்ல, அற்புதம் நடப்பதற்கு முன்பதாகவே. ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், in everything give thanks, for this is the will of God in Christ Jesus for you. 1 தெசலோனிக்கேயர் 5:18 பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அற்புதம் நடக்கிறதோ நடக்கலையோ, உங்கள்ட்ட கொஞ்சம் இருக்குதோ அதிகமா இருக்குதோ, ஆண்டவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? நன்றி சொல்ல வேண்டும், ஸ்தோத்திரங்களை செய்ய வேண்டுமாம். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. பவுல் கூட ஒரு இடத்துல ஆலோசனை சொல்றாரு, உங்களுக்கு குறைவென்று வரும் பொழுது, தேவை என்று வரும் பொழுது நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதற்கு பதிலாக என்ன செய்ய வேண்டுமாம்? ஒன்றுக்கும் கவலைப்படாமல். எங்கே இருக்கிறது? பிலிப்பியர் 4:6, பிலிப்பியன்ஸ் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்த வேண்டுமா நம்முடைய விண்ணப்பங்களை? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆட்கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. அற்புதத்தை பார்த்த பிறகு நன்றி சொல்லுகிறது விசுவாச வாழ்க்கை அல்ல. அற்புதம் வருவதற்கு முன்பதாகவே ஆண்டவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்றி சொல்ல வேண்டும். ஒரு விதை இருக்கிறது, அந்த விதையை நாம் விதைக்கிறோம். அது வளரப்போகிறதா, அது வளர்ந்து கனிதரப் போகிறதா என்று நமக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவரே, உம்மை நம்பி இதை நான் விதைத்திருக்கிறேன். இதன் மூலமாக நீர் கொடுக்க போகிற செழிப்புக்காக, வளர்ச்சிக்காக, விளைச்சலுக்காக நன்றி என்று சொல்லும்போது ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. அற்புதம் வெளிப்படுவதற்கு முன்பதாகவே நாம் நன்றி சொல்ல பழகி கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டி நம்முடைய ஆண்டவரிடத்தில் என்னவென்றால், தேவையை ஜஸ்ட் அப்படியே பூர்த்தி செய்து போகிறவர் அல்ல, நிறைவாய் நமக்கு தேவைகளை சந்திக்கிறார். அல்லேலூயா. யோவான் 6:12-13 வசனங்களை வாசிக்கும் போது,
அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு, தேவைகள் சந்திக்கப்பட்டுருச்சு, அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள். சாப்பாடு நடக்கும், சில இடத்துல நிறைய மிச்சம் இருக்கும், அதை 4 பேர் வீட்டுக்கு அனுப்பிவிட்டா அங்கே உள்ளவங்க என்ன செய்வாங்க? சாப்பிடுவாங்க. தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள்லாம் இருப்பாங்க, அதற்கென்று தனியாக இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்குது, ஆர்ஃபனேஜஸ் இருக்குது, அங்கெல்லாம் அனுப்பி வைக்கலாம். ஆனால் திரட்சி ஐஸ்வர்யத்தின் நிமித்தமாக மீதியான துணிக்கைகளை, ஆகாரங்களை அநேக இடங்களில் அப்படியே விட்டுட்டு என்ன செஞ்சிருவாங்க? போயிடுவாங்க. இங்கே இயேசு செய்த காரியத்தை பாருங்க. ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போடுறாரு, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள். இது கர்த்தரிடத்திலிருந்து ஏற்பட்டது. அல்லேலூயா. நாமும் ஜெபம் பண்றோம், ஆண்டவர் காரியங்களை கொடுக்கும்போது அது அற்பமா, அசட்டையாக நாம் எண்ணக்கூடாது. நாம் ஜெபித்தோம், ஆனால் எங்கிருந்து வந்தது? ஆண்டவரிடத்திலிருந்து வந்தது. அதற்கு நாம் சரியான கணக்கை கொடுக்க வேண்டும், சரியாக அதை நாம் பயன்படுத்த வேண்டும். இங்கே எல்லாவற்றையும் சேகரிக்க சொல்றாரு. சேகரித்து அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம், அந்தபடியே verse 13, அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். அதை நான் சொன்னேன், ஆண்டவர் ஜஸ்ட் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் மாத்திரமல்ல, ஏராளமாய் செய்கிறார், திருப்தியாய் செய்கிறார். அல்லேலூயா. நான் ஃபர்ஸ்ட் ஒரு வசனத்தை வாசித்து காண்பித்தேன். வேண்டிய மட்டும் மீன்கள் என்ன செய்தாராம்? கொடுத்தாராம். ஷார்டேஜ் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில நேரத்தில் என்ன செய்வோம்? ரொம்ப கவனமாக கொடுப்போம். பார்த்து போடுங்க, பீசஸ்லாம் பார்த்து வைங்க, ரைஸ் அதிகமாயிரும், பீசஸ் காலியாயிரும், கொஞ்சம் கவனமாக சர்வ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஆனால் இயேசு சொல்றாரு, அவர்களுக்கு வேண்டிய மட்டும் மீன்களை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். எல்லாரும் திருப்தி அடைஞ்சாங்க. 12 கூடை நிறை. அல்லேலூயா. ஒரு பைபிள் ஸ்காலர் இப்படியா சொல்றாரு, 12 சீஷர்கள் இருந்தாங்க, அவங்களுக்குள்ள யாருக்குமே அந்த விசுவாசம் இல்லை. இயேசுவானவர் கேட்டபோது எல்லாரும் இயேசுவை திருப்பி கேட்டாங்க, என்ன ஆண்டவரே, இது ஒரு வனாந்தரமான ஒரு இடம், இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறார்கள், அப்படியே நம்ம காசை சேகரித்து கடைகளில் வாங்கிட்டு வந்தா கூட இவங்களுக்கு என்ன செய்யாது? பத்தாது. அந்த அளவுக்கு சாப்பாடுகள் கடையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விசுவாசம் தான் அவங்களுக்கு இருந்துச்சு. ஒரு பாடத்தை கற்பித்து கொடுக்கும்படியாக வாங்க, 12 பேருக்குள்ளேயும் விசுவாசமே இல்லை. யாரும் சொல்லலை, நீர் இருக்கிறீர் ஆண்டவர், எல்லாம் நடக்கும் என்ற விசுவாசம் ஒன்றும் யாருக்குமே இல்லை. எல்லாரும் கேள்வி தான் கேட்டாங்க, நெகட்டிவான கமெண்ட்ஸ், ஆன்சர்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இயேசு இப்போ பார்த்தாரு, உங்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த மீதமுள்ள இந்த பேஸ்கெட்ஸ், இந்த கூடைகளை என்ன செய்யணும்? ஆளுக்கு 1 தோளில் வச்சு சுமந்துட்டு போங்க. 12 சீஷர்கள் 12 கூடை நிறைய ஆகாரத்தை கொடுத்து என்ன செய்கிறாரு? அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். எபேசியர் 3:20 வாசிக்கிறோம், நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய், அதிகமாய் இல்லை, மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. தாவீது சொல்லுகிறாரு, மை கப் ரன்ஸ் ஓவர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆண்டவர் செயல்பட ஆரம்பித்தார்னா அரைகுறையாக நம்மை விடமாட்டார், நிரம்பி வழிந்தோட செய்வார். பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் 4:19, my God shall supply all your need according to his riches in glory by Christ Jesus. என்னுடைய தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய ஆண்டவரை யாரும் தவறா கணக்கு போடக்கூடாது, குறைவா கணக்கு போடக்கூடாது. அவர் நல்லவர், தேவைகளை சந்திக்கிறவர், பரிபூர்ணம் உண்டாக செய்கிறவராக இருக்கிறார். நமக்கு தேவை ஆனது ஒன்றே ஒன்று, ஆண்டவர் மேல விசுவாசம்.
அநேக நேரங்கள் நம் பாவம் செய்கிறோம். காரணம், நம்முடைய சூழ்நிலைகள் அப்படி இருக்கிறது. ஒரு பெரிய தேவை, ஆனால் அந்த தேவைக்கான பதில் நமக்கு கிடைக்காத போது ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை நம்ம செய்கிறோம், பேசுகிறோம், சிந்திக்கிறோம். அந்த காரியங்கள் ஆண்டவருக்கு பிடித்தமானவைகளாக இருக்க முடியாது. அந்த நிலையிலேயும் ஆண்டவர் எனக்காக செய்வார், அவர் பார்த்து கொள்ளுவார். அவரை அறியாமல் என்னுடைய வாழ்வில் ஒன்றும் நடக்காது என்ற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் இருக்குமானால் அதை நிச்சயமாக கனப்படுத்தி ஏற்ற நேரத்தில் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். Glory to God. 5 அப்பம் 2 மீன். இது எதற்கு உதவியாக இருக்கும்? இதை கொண்டு நாம் என்ன செய்ய முடியும்? தேவை பெரிதாக இருக்கிறது, ஆனால் என்னுடைய கையிலோ கொஞ்சம் தானே இருக்கிறது என்று சொல்லி யாரும் சோர்ந்து போக வேண்டாம். இந்த கொஞ்சம் என்ன நன்மையை கொடுத்து விட போகிறது என்று நினைக்க வேண்டாம். அப்படி நினைத்து அந்த சிறுவன் அந்த ஆகாரத்தை அவனுடைய கைகளிலேயே அவன் வைத்திருந்தால் அன்றைக்கு பெரிய அற்புதம் நடந்திருக்காது. அந்த சாப்பாடு அவனுக்குமே திருப்தியா இருந்திருக்காது, போதுமானதா இருந்திருக்காது. விசுவாசத்தோடு கொடுத்தான். அவனுக்கு பசி இருந்திருக்கும், ஆனாலும் தேவை ஏற்படுகிறது. கேட்கிறார்கள், கேட்பது ஆண்டவராகிய இயேசு. உடனே உற்சாகமா கொடுத்துட்டான். இயேசுவின் கைகளிலே அது வந்தது. அற்புதம் நடக்க ஆரம்பிக்கிறது. 5 அப்பம் 2 மீன். பிரசன்ட் சிச்சுவேஷனை வைத்து நம்முடைய ஆண்டவரை நாம் கணக்கு இடக்கூடாது. அவர் God is bigger than our problems. நம்முடைய பிரச்சனை நமக்கு ரொம்ப பெருசா தெரியுது. பெரிய பிரச்சனையில் நான் மாட்டிக்கிட்டேன். உண்மையாகவே பிரச்சனை பெருசாக இருக்கலாம், ஆனால் அதை காட்டிலும் நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். பேசிக்கொண்டிருக்கிற எனக்கும் இந்த சத்தியம் பொருந்தும். அநேக நேரத்தில் நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் போகும்போது, எதிர்பார்க்கிற தேவைகள் சந்திக்கப்படாமல் போகும்போது, கால தாமதமாக போகும்போது விசுவாச கப்பல் சேதமடைகிறது. அஸ்திவாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு தேவை வருவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் அந்த தேவையையும் அறிந்திருக்கிறார், அதற்கான பதிலையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். தாம் செய்ய போகிறதை அவர் அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படியாக ஆண்டவர் அதை கேட்டாராம். அல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்மை ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுகிறார். டெஸ்ட். அந்த டெஸ்ட்ல எவ்வளவு மார்க் எடுக்கிறோம், பாஸ் ஆகிறோமா ஃபெயில் ஆகிறோமா என்று ஆண்டவர் பார்க்கிறார். Jesus tests our faith in impossible situations. முடியாத சூழ்நிலைகள், சாத்தியமில்லாத சூழ்நிலைகள் வழியாக நாம் போகும்போதுதான் நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அந்த நேரத்தில் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. பிலிப்புவே, இவர்களுக்கு ஆகாரத்தை ஒழுங்குபடுத்த, ஆயத்தப்படுத்து. அவருடைய வாயிலிருந்து வந்தது விசுவாச வார்த்தை அல்ல. எப்படி ஆகும், இது ஆகாதே, இது முடியாதே, பிரயாசங்கள் எடுத்தாலும் அது நல்ல பலன் கொடுக்காதே என்கிற ஒரு அறிவுதான் அவருக்கு இருந்தது. நம்ம எல்லாருக்கும் அந்த அறிவு தான். ஆனாலும் ஆண்டவர் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் விட மாட்டார்.
தாங்குகிற சக்தியை கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார். தப்பித்துக் கொள்வதற்கான போக்கையும் ஆண்டவர் உருவாக்கி கொடுக்கிறார். ஆகவே நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது ஆண்டவருடைய பிரச்சனை, அப்படிதான் நாம் எடுத்துக்கொள்ளணும். தானியேலுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. சிங்க கபியில போட போறாங்கங்கிற ஒரு செய்தி வந்தது. தானியேலுக்கு நல்லா தெரியும், ஜீவனுள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனைன்னா அந்த பிரச்சனை என் ஆண்டவருக்குரியதாகவும் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், உன்னை தொடுபவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். நமக்கு ஒரு தொல்லை பிரச்சனை என்று வரும்போது அது ஆண்டவருக்கு உரியது, அது ஆண்டவரையும் அது பாதிக்கிறது. ஆகவே நாம் விசுவாசத்தோடு கூட அதை எதிர்கொள்ளும் போது ஆண்டவர் மீதமுள்ள காரியங்களை பார்த்து நமக்கு வெற்றியை தருகிறார். எத்தனை பேருக்குள்ளாக அந்த நம்பிக்கை வருகிறது? ஸ்தோத்திரம் செய்யுங்கள், ஸ்தோத்திரம் செய்யுங்கள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் நான், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தியமில்லாத ஒரு சூழ்நிலையை நீங்கள் எதிர்கொள்ளும் போது இதை நான் எப்படி தீர்ப்பேன் என்று கேட்பதை விட, இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன செய்வார், என்ன செய்ய முடியும், அவரால் என்ன செய்ய இயலும் என்று நாம் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. The things which are impossible with men are possible with God. நம்பிக்கை கொள்வோம். யாருக்கோ இந்த சத்தியம் தேவைப்படுகிறது. இந்த மாலை நேரத்தில் ஒரு நாளும் கைவிடாதவர், ஒருபோதும் நம்மை விட்டு விலகாதவர், உங்களுடைய கைகளில் இருக்கிற காரியங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். மற்ற காரியங்களை பார்த்து கொள்ளுவார். எனக்கு வந்த பிரச்சனை, எனக்கு வந்திருக்கிற பிரச்சனை யாருமே அதை சால்வ் பண்ண முடியாது என்று நினைக்க வேண்டாம். அது அவிசுவாசம். நான் ஆராதிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னால் முடியாதது தான் உண்மை, ஆனால் என்னோடு கூட இருக்கிறவரால் அது முடியும். அவரை கொண்டு நான் இதை தாண்டுவேன், அவரை கொண்டு நான் இதை எதிர்கொள்ளுவேன். முடிவிலே எனக்கு ஜெயம் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்கள். கொஞ்சம் சத்தம் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு இருக்கிறீர், எங்களுக்கு போதும் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஹல்லேலூயா. தேவன் எழுந்தருளும் பொழுது சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போவார்கள். ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. நீதிமானை ஆதரிக்கிறவர் நம்முடைய தேவன், திக்கற்ற பிள்ளைகளை ஆதரிக்கிறவர் நம்முடைய தேவன், அநாதைகள் விதவைகளை ஆதரிக்கிறவர் நம்முடைய தேவன், எளியவர்களை, ஒடுக்கப்படுகிறவர்களை, ஏழைகளை ஆண்டவர் வெறுத்து விடுகிறவர் அல்ல. ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம், நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கு போதும், உம்முடைய சமூகத்தில் எனக்கு இன்பம் உண்டு. ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்தில் எனக்கு புது பலன் உண்டு. உம்முடைய சமூகத்தில் நான் கேட்டுக்கொள்கிற காரியங்கள் நிச்சயம் கிடைக்கும். நம்பிக்கையோடே பாட போகிறோம். நீங்க போதும் ஏசப்பா, உம் சமூகம் எனக்கு போதும். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை
உடலுமே உமக்காய் ஏங்குதே. சொல்லுவோமா சேர்ந்து? நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம். இன்னும் ஒரு முறை, நீங்க போதும் உங்க சமூகம். புதுபலன் தருகிறீ, புதுபலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ, புதுபலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகின்றீ. கனிதரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீ. கனிதரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீ. நீங்க போதும். கரங்களை பிடித்துக் கொள்ளும் அப்பா. எங்களால் முடியாததுதான் உம்மால் முடியும். நீங்க போதும். ஆமே. சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே, தேனிலும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே, தேவிட்டாத அமுதமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. எல்லாரும் சேர்ந்து நீங்க போதும். தொல்லைகள் நிரம்பி இருக்கிற இந்த உலகத்துல, பிரச்சனைகள் நிரம்பி இருக்கிற இந்த உலகத்துல, நீங்க போதும். வருத்தங்கள் நிரம்பி இருக்கிற இந்த உலகத்துல, ஏமாற்றங்கள் நிரம்பி இருக்கிற இந்த உலகத்துல, ஆமே, நீங்க போதும். நீங்க போதும் என்று சொல்லுகிற ஒவ்வொருடைய கரத்தையும் பிடித்து நடத்தும் அப்பா. பாடிக்கொண்டே இருங்கள். நீங்க போதும். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பேன். உன் மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னீரே. நீங்க போதும். நீர் ஒருவர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. எங்களுக்கு வேண்டியவைகள் எல்லாம் உம்மிடத்தில் உண்டு. நீங்க போதும். அல்லேலூயா. ஆமென். உங்க சமூகம் எனக்கப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. உங்க சமூகம் மாத்திரம் எங்களுக்கு போதும். உம்முடைய பிரசன்னம் மாத்திரம் எங்களுக்கு போதும். உம்முடைய கரம் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. பவுல் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாயுவேன், மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. அந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். நாளைக்கு முக்கியமான ஒரு நாள். முழு நாளும் நமக்கு ஜெபம் இருக்கிறது. பிரேயர் ரிட்ரீட், ஒரு விசேஷமான ஒரு ஜெப நாள். வழக்கமாக ஒரு சில மணி நேரங்கள் நாம் வந்து போவோம். நாளைக்கு அப்படி அல்ல. 10 மணிக்கு நாம் ஆரம்பிக்கிறோம். அது அநேக செஷன்ஸ் நமக்கு இருக்கிறது. ஒருவரும் அதை தவற விட்டு விடக்கூடாது, மிஸ் பண்ணி விடக்கூடாது. நாமும் வர வேண்டும். முடிந்தால் நம்முடைய குடும்ப மக்களும் வரணும். குடும்பமாக
ஆண்டவருடைய முகத்தை நாம் தேடும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். மற்ற காரியங்களுக்காக, தேசத்துக்காக, பொதுவான காரியங்களுக்காக ஜெபித்தாலும் கூட ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்காக பரிந்து போராடும் போது, பரிந்து பேசும் போது நமக்கான காரியங்களை ஆண்டவர் பார்த்து கொள்ளுகிறார். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, நாளைக்கு நடக்கிற இந்த ஒன் டே பிரேயர் டே மிகவும் ஆசீர்வாதமா இருக்கணும். நாங்கள் எல்லாரும் கலந்து கொள்வதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துங்கப்பா. அநேகர் நீங்க பிளான் பண்ணிருக்கிறீங்க கலந்து கொள்ளணும் அப்படின்னு. எதிர்பாராத சூழ்நிலைகள் குடும்பங்கள்ல, வாழ்க்கையில ஏற்பட்டு விடக்கூடாது. ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளையும் அனுகூலமாக மாற்றி கொடுக்கணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? நாளைக்கு அநேக மக்கள் இந்த இடத்துல வரணும். அதில் ஒருவரா நீங்களும் நானும் மாறணும். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான முழு நாள் ஜெபம் எப்பொழுதும் நமக்கு இருக்கிறது இல்லை. ஏதோ ஒரு நேரத்தில் நமக்கு ஒழுங்கு செய்யப்படுகிறது. அதை நாம் தவற விடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேளுங்கள். ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாக வந்து அதில் பங்கு கொள்ளணும். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. அந்த ஒரு நாள் ஜெபம் எங்கள் வாழ்க்கைக்கும், குடும்பத்துக்கும், தேசத்திற்கும், தனிப்பட்ட வாழ்விற்கும் ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் விடுதலையையும் கொடுக்கிற ஒரு நேரமாக மாறணும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலி ஜெபிக்கும்படியாக சொன்னார்கள். முழு குடும்பமும் மன சோர்வுக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறோம். எதிர்பார்க்கிற காரியங்கள் நடைபெறாமல் தாமதமாகி கொண்டே போகிறபடியினாலே விசுவாசம் குறைந்து போகிறது. தேவையற்ற குழப்பங்கள், பிரச்சனைகள் வீட்டிலே வருகிறது. ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அந்த குறிப்பிட்ட குடும்பத்திற்காக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரால் முடியாதவைகள் ஒன்றும் இல்லை. ஆண்டவரால் கூடாதவைகள் ஒன்றும் இல்லை. உன் கையில் இருக்கிறது என்ன? ஹல்லேலூயா. அதை கொடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்களையே ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். அநேக நேரத்தில் நாம் முழுமையாக நம்மை ஒப்பு கொடுக்க மறக்கிறோம். முழுமையான ஒரு ஒப்பு கொடுத்ததில்லை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இறங்கும் ஆண்டவரே. அந்த குடும்பத்தில் இருக்கிறதான குழப்பங்கள், மன சோர்வுகள், ஏமாற்றங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. ஒரு பெரிய விடுதலையை தாரும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அநேக குடும்பங்கள் நாளைக்கு ஜெபத்தில் வந்து கலந்து கொள்ளணும். ஒரு பெரிய விடுதலையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் ஆண்டவரே. சகோதரி இந்திரா சொன்னார்கள், மறுபடியுமாக எனக்கு வயிற்றிலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட சிகிச்சை செய்ய வேண்டும் என்று வைத்தியர்கள் சொல்லுகிறார்கள். எனக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு நிமிடம் நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, அந்த சகோதரிக்கு உம்முடைய கண்களிலே கிருபை கிடைப்பதாக. செய்யப்பட வேண்டிய சிகிச்சை நல்ல முறையில் செய்யப்பட வேண்டும். ஆண்டவர் மனம் இறங்குவீராக. காரியங்களை சாதகப்படுத்தி கொடுப்பீராக. நல்ல சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே, நல்ல சுகம் உண்டாகட்டும். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல மாலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம். பெரும்பாலான நேரங்களிலே உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுகிறீர். ஜீவனுள்ள வார்த்தைக்காக, உயிர்ப்பிக்கின்ற வார்த்தைக்காக, ஆறுதலையும் தேறுதலையும் தைரியத்தையும் நம்பிக்கையையும் உண்டு பண்ணுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் விசுவாசத்தை காத்துக்கொள்ள பொறுமையோடு நாங்கள் ஓடிக்கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நாளைக்கு விசேஷமான வகையிலே நாங்கள் கூட இருக்கிறோம். எல்லாரையும் கொண்டு வாரும். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். பெரிய காரியங்களை செய்யும். இங்கு வந்திருக்கிற உடைய ஜனங்கள், ஆன்லைன் வழியாக எங்களோடு இணைந்திருக்கிற ஜனங்கள், குடும்பம் குடும்பமாக எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. பரமபிதாவாகி நீர் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர். அப்படியானால் அதற்குரிய பதிலையும் நீர் நிச்சயம் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் சர்வ வல்லவர். வீடுகளுக்கு போகிறோம். தெய்வ பிரசன்னம் எங்களை வழிநடத்துவதாக.
சுகபத்திரமாய் நாங்கள் வீடுகளுக்கு போய் சேர எங்கள் யாவருக்கும் உதவி செய்யும். இரவு நேரத்தில் நல்ல நித்திரையை தாரும், இளைப்பாறுதலை தாரும், அமைதலை தாரும். நல்ல ஒரு ரெஸ்ட் கிடைக்கட்டும், நல்ல சொப்பனங்கள் தரிசனங்கள் கிடைக்கட்டும். கர்த்தாவே, ஜெபம் கேட்டபடினாலே ஸ்தோத்திரம். பிரத்யேகமாக ஜெப விண்ணப்பங்களோடு வந்து நிற்கிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். யார் கைவிட்டாலும் நீர் கைவிடாதவர், யார் புறக்கணித்தாலும் நீர் புறக்கணியாதவர், யார் விட்டு விலகினாலும் நீர் விட்டு விலகாதவர். உடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாகிறோம், அனுகூலமாகிறோம். நல்ல சாட்சிகளை கேட்க கிருபை தாரும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே தருகிறோம். இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலேயும் கூட இருப்பதாக. சந்தோஷமாய் போய் வாருங்கள். கர்த்தர் நல்லவர்.